அனைவருக்கும் வணக்கம். நாம எத்தனையோ குரு பக்தி கதைகள் கேட்டிருந்தாலும், ஏகலைவனோட கதை வந்து சிறந்த குரு பக்தி கதையா எனக்கு தோணுச்சு. அந்த கதையை இந்த காணொளியில நம்ம பார்க்கலாம். ஏகலைவன் வந்து காட்டுல வசிச்சுட்டு வர ஒரு வேடவ குலத்தை சேர்ந்த ஒரு பையன். காட்டுல வந்து ஓநாய்கள் வந்து மான்களை வேட்டையாடுவதை பார்த்து மனம் தாங்காம, ஓநாய்களை வேட்டையாடுவதற்காக வில் வித்தை கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். வில் வித்தை வந்து சிறந்த ஆசிரியர்கிட்ட கத்துக்கணும்னு நினைக்கிறப்போ வந்து குரு துரோணாச்சாரியார் வந்து வில் வித்தையில வந்து சிறந்த ஆசிரியரா இருக்காரு. அவர் வந்து பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஆசிரியரா இருந்து பாடம் கற்பிச்சிட்டு இருக்காரு. அவர்கிட்ட வந்து வில் வித்தை கற்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறான். ஒரு நாள் வந்து குரு துரோணாச்சாரியாரை போய் பார்த்து தன்னோட ஆசையான வில் வித்தை கத்துக்கிறத வந்து அவரிடம் வந்து வெளிப்படுத்துறான். ஆனா வந்து குரு துரோணாச்சாரியார் வந்து அரச குடும்பத்தின் குரு அப்படின்றதுனால வந்து ஏகலைவனுக்கு வந்து தான் வந்து பாடம் கற்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவனோட ஆசையை வந்து நிராகரிச்சிடுறாரு. அந்த காலகட்டத்தில் வந்து அரச குடும்பத்தை சேர்ந்த குரு வந்து மற்றவர்களுக்கு எந்த ஒரு கலையும் கற்பிக்க கூடாது அப்படின்றது ஒரு விதியா இருந்திருக்கு. அதனால வந்து குரு துரோணாச்சாரியார் வந்து நிராகரிச்சிடுறாரு. குரு துரோணாச்சாரியால் தன்னை ஏத்துக்கல அப்படின்னாலும் கூட ஏகலைவன் வந்து அவரை தன்னோட மானசீக குருவா ஏத்துக்கிட்ட காரணத்தினால வந்து வீட்டுக்கு போய் குரு துரோணாச்சாரியார் மாதிரி ஒரு சிலையை செஞ்சு அந்த சிலைக்கு முன்னாடி வந்து பயிற்சிகளை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி தினமும் வந்து விடாமுயற்சியாக பயிற்சிகள் செஞ்சுக்கிட்டே வர்றான். இப்படியே காலங்கள் உருண்டோடுது. ஒரு நாள் வந்து காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக ஏகலைவன் போயிருக்கான். அப்போ வந்து காட்டு நாய் வந்து வேட்டையாடுவதற்கு இறையூறாக குறைச்சிக்கிட்டே இருக்கு. நாயை கொல்வதற்கு மனம் இல்லை. அதனால வந்து நாயின் வாழை பூட்டணும்னு நினைக்கிறான். நாயின் வாயை வந்து பூட்டுறதுக்கு வந்து 4 அம்புகளை வந்து வில்லில் பொருத்தி நாயின் வாயை குறி வச்சு தாக்குறான். 4 அம்புகளும் வந்து நாயின் வாயை வந்து திறக்க முடியாதவாறு பூட்டிடுது. நாய் வந்து அதனால அங்கிருந்து ஓட்டம் பிடிச்சி ஓடிடுது. பாண்டவர்களும் இதே சமயம் வந்து அங்க வந்து வேட்டையாடுவதற்காக வந்திருக்காங்க. அப்போ வந்து அந்த நாயை பார்த்த பீமன் வந்து அட இது என்ன அற்புதம் அப்படின்னு வியப்பா சொல்றான். உடனே வந்து மிச்ச பாண்டவர்களும் வந்து பீமன் காட்டிய திசையை நோக்கி பார்க்குறாங்க. இது எப்படி காயமே இல்லாமல் வந்து நாயின் வாயை வந்து அம்புகளா பூட்டியவங்க வந்து கண்டிப்பா மகா வித்தைக்காரனா தான் இருக்கணும், யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி வியந்து அந்த நாயை எல்லா பாண்டவர்களும் பார்க்குறாங்க. இதை கேட்ட அர்ஜுனன் முகம் வந்து வெளிரி போயிடுது. அனைத்து வித்தைகளும் வந்து துரோணாச்சாரியார் தனக்கு தான் கற்றுக் கொடுத்தாரு, இந்த இந்த வித்தையை மட்டும் ஏன் கற்றுக் கொடுக்கல அப்படின்ற கேள்வி வந்து அவனை தொலைக்க ஆரம்பிக்குது. இதை குருவிடமே கேட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குருவை பார்க்க போறாங்க. குரு கிட்ட வந்து நடந்ததெல்லாம் வந்து விளக்கி சொல்றாங்க. இந்த நிகழ்வை கேட்ட துரோணாச்சாரியாரின் முகம் வந்து சுருங்கி போயிடுது. அவர் ரொம்ப குழப்பம் அடைஞ்சிடறாரு. குழப்பமுற்ற துரோணாச்சாரியார் வந்து இந்த வித்தையை அறிஞ்சவர்கள் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி புறப்படுறாரு. அவரும் அர்ஜுனனும் போறாங்க. ஏகலைவன் இல்லத்தை கண்டுபிடிச்சு அங்கே துரோணரும் அர்ஜுனரும் வராங்க. அவங்கள வரவேற்ற ஏகலைவன் வந்து தான் பயிற்சி பெறும் இடத்திற்கு வந்து அவங்கள வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் அங்கே துரோணரின் சிலையை காட்டி, இந்த உங்கள் சிலையாக தான், அவங்கள தான் நான் மானசீக குருவாக ஏற்றிருக்கேன், உங்கள் சிலை முன்னாடி தான் வந்து நான் வந்து இந்த காலம் ஃபுல்லுமே வந்து பயிற்சி பெற்றுட்டு வந்திருக்கேன், நீங்கள் தான் என்னோட குரு அப்படின்றதெல்லாம் வந்து சொல்கிறான். இதை கேட்ட துரோணாச்சாரியார் வந்து நீ என்ன தானே குருவா ஏற்றிருக்க, இத்தனை காலமும் வந்து ஏன் சிலை முன்னாடி தானே பயிற்சி பெற்றிருக்க, அப்போ நான் தானே உன்னோட குரு, அப்போ எனக்கு நீ குரு தட்சிணை தரணும் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. நிச்சயம் தர்றேன் அப்படின்னு சொல்லி ஏகலைவன் சொல்கிறான். குருதட்சிணையாக வந்து குரு துரோணாச்சாரியார் என்ன கேட்குறாருன்னா வந்து ஏகலைவனோட வலது கட்டை விரல் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. வலது கட்டை விரல் இல்லாமல் வில்வித்தை புரிவது வந்து சாத்தியம் இல்லை அப்படின்றது வந்து ஏகலைவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தாலும் கேட்கறது குரு அப்படின்றதுனால குருதட்சிணையாகவும் கேட்குறாரு அப்படின்றதுனால தனது கட்டை விரலை வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் வந்து வலது கட்டை விரலை வந்து வெட்டி கொடுக்குறான் குருதட்சிணையா. இதுல இருந்து வந்து நம்மளுக்கு ஏகலைவனோட குரு பக்தி எவ்வளோ அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அந்த குரு பக்தி பாராட்டுக்குரியதாகவும் இருக்கு. குரு துரோணாச்சாரியார் நடந்தது வந்து ஒரு தலைபட்சமா இருந்தாலும் இன்னொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து குருதட்சிணை கேட்டது மூலமா வந்து நாட்டின் விதியை பின்பற்றாரு. அதாவது அரச குருவா இருக்கிற அவர் வந்து வேற யாருக்கும் கற்பிக்க கூடாது அப்படின்ற அந்த நாட்டின் விதியை பின்பற்றியதோடு மட்டுமல்லாமல் ஏகலைவனுக்கு அழியாத புகழையும் வந்து இதன் மூலமா வந்து பெற்று தந்திருக்காருன்னே சொல்லணும். உங்களை வந்து வேறொரு காணொளியில் வந்து சந்திக்கிறேன். நன்றி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ண, ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.